Next, I would like to invite our respectable principal, M.S.M. Zahir sir, to come up to the stage and address the gathering. அழகிய முறையில் வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற சிறார்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தற்போது தம் உணர்ச்சிகளை சொற்பொழிவாக நிகழ்த்த அல்-ஹிக்மா பாலர் பாடசாலையின் அதிபர் எம்.எஸ்.எம். ஜாகிர் அவர்களை இம்மேடைக்கு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்துல்லா அம்மாபாத். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸில்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹுல் கௌலி. Honored guests, dear parents, lovely children, Al-Hikma preschool staff and our Al-Hikma family members, first of all my Islamic greeting, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am so happy to welcome all of you here today. Your presence means a lot to us, and I thank you for taking time to join this special forum. Our preschool started in 2012, and since then, we have been proud to teach and guide 13 wonderful group of children. More than 200 children have graduated from our preschool and started their learning journey with us. At Al-Hikma, we teach and touch 4 important languages: English, Sinhala, Tamil, and Arabic. We believe these languages will help our children contact with others and understand the world better. To our parents and community, I want to say thank you from my heart. Thank you for trusting us to give your child their first experience in education. Your trust and support give us the strength to do our best every day. To all our well-wishers, and your help and encouragement mean so much to us. Together, we have built a preschool that is not just a preschool, but also a loving and safe place for children to grow, learn, and shine. As we look ahead, let us all work together to bright and happy future for our children. They are the stars of today and the hope of tomorrow. What makes our preschool unique is its strong foundation built on Islamic principles. Under this framework, we make value of kindness, respect, and understanding while personal growth. Once again, I thank you and welcome all of you join us today forum. Inshallah, we will continue to try for our excellence in education and community establishment. எமது அல்-ஹிக்மா பாலர் பாடசாலையின் 13வது வருட நிகழ்வுக்காக எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பிரதான அதிதிகள், முக்கியமாக எமது கராகொடை முஸ்லீம் மகாவித்தியாலயத்தின் முன்னாள் அதிபர் அக்ரம் ஆசிரியர் அவர்கள், அதேபோன்று எமது அல்-ஹிக்மா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் போசகர்களில் ஒருவராகிய மூத்த சகோதரர் ஹாரூன் அவர்கள், மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், தாய்மார்கள், எமது அல்-ஹிக்மா பாலர் பாடசாலை குழந்தைகள், உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். எமது பாலர் பாடசாலை 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 13 குழுக்கள் எமது பாலர் கல்வியை கற்றுவிட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நாம் கற்பித்து அவர்களுடைய கல்வி நடவடிக்கைக்காக வெளியேற்றியிருக்கின்றோம். பிரதானமாக எமது பாலர் பாடசாலையை எடுத்துக்கொண்டால் 4 மொழிகளை மையமாக கொண்டு எமது பாலர் பாடசாலையை நாம் நடத்தி வருகின்றோம்.
ஆங்கிலம் சர்வதேச மொழி, இன்றியமையாத மொழி. அதே போன்று சிங்கள மொழி எமது நாட்டின் பெரும்பாலானார் பாவிக்கின்ற எமது நாட்டு மொழி. அதே போன்று தாய்மொழி தமிழ் மொழி, அதையும் நாம் விட்டு வைக்கவில்லை. மற்றும் அரபு மொழி, குர்ஆன் அருளப்பட்ட மொழி என 4 மொழிகளையும் தொட்டு எமது குழந்தைகளின் ஆரம்ப கல்வியை நாம் எடுத்துச் செல்கின்றோம். எமது பாலர் பாடசாலையின் முக்கியமான பண்பு, சிறந்த பண்பு என்னவென்றால், மற்றைய பாலர் பாடசாலைகளை ஒப்பிடும் போது எமது பாலர் பாடசாலை நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து முற்றுமொழுதிலும் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட பாலர் பாடசாலையாகத்தான் இயங்கி வருகின்றது. அதனை நம்பிதான் நீங்கள் உங்களது குழந்தைகளை உங்களது குழந்தைகளின் முதலாவது கல்வி நிலையமாக எமது பாலர் பாடசாலையை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அந்த தெரிவின் மூலமாகத்தான் எமது பாலர் பாடசாலை அன்று முதல் இன்று வரை 14வது வருடத்தை இன்று நாம் கால் வைத்திருக்கின்றோம். உங்களது ஒத்துழைப்பு எமக்கு தொடர்ந்து தேவைப்படுகின்றது. இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்து தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் எமது பாலர் பாடசாலை மாத்திரமல்ல, எமது பாலர் பாடசாலை அல் ஹிக்மா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்ற பாலர் பாடசாலை, எமது பாலர் பாடசாலை, எமது குர்ஆன் மதரசா, எமது பள்ளிவாசல் இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு கல்வி, சமூகம் சார்ந்த அனைத்து விடயங்களிலும் உங்களை வழிநடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. எனவே மீண்டும் மீண்டும் இன்றைய நிகழ்வுக்காக எமது குழந்தைகளின் 2024ஆம் ஆண்டு வெளியேறுகின்ற இந்த குழந்தைகளின் இந்த மன்ற நிகழ்வுக்கு வருகை தந்த உங்களை வரவேற்று இந்த நிகழ்வை இறுதி வரை இந்த இடத்திலிருந்து அமைதியாக எமது குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை பார்த்து அவர்களுக்கு உற்சாகமூட்டி செல்லுமாறு கேட்டு, இன்றைய நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்காக சகோதரர் என்னுடன் வந்து இணைந்திருக்கின்றார். அந்த சகோதரருக்கு பூர்ணமான ஒத்துழைப்பு வழங்குங்கள். நீங்கள் உங்களது குழந்தைகளின் அந்த வீடியோக்களை, ஃபோட்டோக்களை முன்னே வந்து எடுத்தால் அந்த ஒளிப்பதிவு சம்பூர்ணமாக அமையாது. எனவே அந்த சகோதரர் தெளிவான ஒரு ஒளிப்பதிவை எமக்கு தருவார். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். நீங்கள் அவசரப்பட்டு உங்களது குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை தனித்தனியாக ஃபோட்டோக்களையோ வீடியோக்களையோ எடுக்க வேண்டாம் என்று கூறி வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று பெற்றோர்களுக்காக ஒரு சந்தர்ப்பம் நாம் கொடுக்க இருக்கின்றோம். எமது அல் ஹிக்மா பாலர் பாடசாலை மற்றும் எமது செயல்பாடுகள் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை இந்த மேடையில் கூறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு, அதே போன்று எமது அல் ஹிக்மா பாலர் பாடசாலையில் 13 வருட காலம் கல்வி கற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு, அதே போன்று இந்த தருணத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். எமது பாலர் பாடசாலையில் முதலாவது வருடம் கல்வி கற்ற குழந்தைகளின் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வருடம் வெளிவந்துவிட்டது. அதன் அடிப்படையில் அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக 3 விசேட பரிசில்களும் இங்கு காத்திருக்கின்றது. எனவே அதையும் பெறுவதற்கு நாம் அவர்களை அழைத்திருக்கின்றோம். எனவே இவ்வாறான நிகழ்வுகள் இன்றைய தினம் காத்திருக்கின்றது. எனவே பூர்ணமாக எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார்.